நெக்ஸ்ட் டைம் முட்டை பிரியாணி செஞ்சீங்கன்னா ஒரு வாட்டி நான் சொல்ற மாதிரி செஞ்சு பாருங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நான் 1/2 கிலோ பிரியாணி தான் செஞ்சு காமிக்க போறேன். அதுக்கு நான் 4 முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி கீரல் போட்டு வச்சிருக்கேன். இப்போ பேன்ல 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வேக வச்ச முட்டையை இதோட சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ குக்கர்ல 4 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதோடவே பிரியாணி ஸ்பைசஸ் 2 வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே புதினா மல்லி 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்து இதையும் நல்லா குழைவா வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், லாஸ்டா 2 ஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி தொக்கு மாதிரி கன்சிஸ்டன்சில வதக்கி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு நார்மல் ரைஸ்ல செய்யறேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துட்டு 1/2 எலுமிச்சை பழம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி கொதிச்சதும் அரிசி, நெய், புதினா, கொத்தமல்லி சேர்த்து முட்டையை சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடி 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நல்ல கம கமன சுவையான முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும்.